இன்று விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழ் 3 கட்டளைகள் தொடர்பாக நாங்கள் இங்கு விவாதிக்கின்றோம். இந்த கட்டளைகள் தொடர்பாக பார்க்கும்போது எங்களுடைய நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் போன்ற பொருட்களுக்கு அதைவிட 62 உணவுப் பொருட்களுக்கு மேலதிகமாக 62 உணவுப் பொருட்களுக்கான வரி விதிப்பு சம்பந்தமாக இன்றைய இந்த விவாதம் அமைகின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே வடக்கு மாகாணம் என்பது வெங்காயம், உருளைக்கிழங்கு பயிர்ச்செய்கையிலே ஒரு பாரிய பங்களிப்பை கடந்த காலங்களிலே செய்த ஒரு மாகாணம். ஆனால் அந்த மாகாணத்திலே இப்போது இந்த பயிர்ச்செய்கை பல விதத்திலும் பாதிக்கப்பட்டு ஒரு நலிவுற்ற செய்கையாக இருக்கிறது. இவ்வாறு இறக்குமதிகளுக்கு வரியை விதிப்பதன் ஊடாக இறக்குமதியை கட்டுப்படுத்துவது மாத்திரமல்லாமல் அரசாங்கத்துக்கான வரி விதிப்பினூடாக பெறப்படுகின்ற வருமானம் ஏற்படுவதோடு உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குகின்ற ஒரு உத்தியாக இதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இவ்வாறான உணவுப் பொருட்களுக்கு எங்களுடைய நாட்டிலே தன்னிறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வரி விதிப்பு மாத்திரம் அதற்கு உறுதுணையாக இருக்காது. உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளுக்குரிய வரி விதிக்கப்படும் போது அதில் 2 பக்கங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த வரி விதிப்பால் உள்நாட்டு உற்பத்தியை கூட்டுகின்ற போது விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற லாபம், அதேபோல வரி விதிப்பினூடாக நுகர்வோருக்கு ஒரு பாரிய சுமையை, செலவை ஏற்படுத்துகின்ற அடுத்த பக்கத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே இந்த உற்பத்தியாளர்களை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு பல விடயங்களை அரசாங்கம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். உதாரணமாக, இந்த உற்பத்தியாளர்கள் இந்த நாடு தன்னிறைவடைய வேணுமாக இருந்தால் அவர்களுக்கான பல உதவிகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே இந்த உற்பத்தியாளர் விவசாயிகளுக்கான மானியம் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதிலும் குறிப்பாக உரமானியம். உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த போகத்தில் கூட, பெரும்போகத்தில் கூட இந்த உரமானியத்தை பெற வேண்டியவர்கள் எமது விவசாயிகள், நெல்லுக்கான உரமானியத்தை பெற வேண்டிய எமது விவசாயிகள் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இப்போ 85% அறுவடை முடிந்து விட்டது. இன்று வரை அவர்களுக்கான உரமானியம் கிடைக்கவில்லை. இவ்வாறு இருக்குமாக இருந்தால் என்னென்று நாங்கள் இந்த நாட்டினுடைய உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்குவது, அதே போல் அவர்களுக்கான விற்பனை விலை நிர்ணயம் செய்வது. நெல்லுக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டது, ஆனால் கொள்வனவு நடைபெறவில்லை. அதே போல காப்புறுதி, அழிவுக்கான காப்புறுதி இருக்கின்றது, இன்று வரை முழுமையாக காப்புறுதி செய்யப்படவில்லை. அதே போல வனவிலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்கம், அதற்கு ஒரு முடிவில்லை. ஆகவே நாங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக, உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி தன்னிறைவடைவதற்காக நாங்கள் பல விடயங்களை செய்யும் போது இந்த வரி விதிப்பு மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்யாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூற விரும்புகிறேன். அதே போல் இறக்குமதியை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான விலை அந்த பொருளுடைய விலையுடன் போக்குவரத்துக்கான செலவும் சேர்க்கப்படுகிறது. அதற்கு மேலே வரி விதிக்கப்படுகிறது. ஆனபடியால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த விலைகளை குறைப்பதாக இருந்தால், குறிப்பாக விவசாய உற்பத்தி பொருட்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படுகிறது. அந்த உற்பத்தி பொருள் இந்தியாவிலிருந்து கொழும்புக்கு வந்து, கொழும்பில் இருந்து வடமாகாணத்துக்கு வரும்போது அதனுடைய விலை பெரிதாகின்றது. ஆகவே தான் இந்திய அரசாங்கத்தாலே எங்களுக்கு தரப்படுகின்ற அந்த $63.5 மில்லியன் எடுத்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று கேட்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை கணக்கில் எடுப்பதாக தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய மக்களுக்கான
பொருளாதார மேம்பாட்டுக்கு தேவையான வேலைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு அந்த துறைமுகத்துக்கு அபிவிருத்திக்கு தரப்படுகின்ற மானியமான அந்த பெரிய தொகையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.